கனகராஜ், ஒரு கூட்டணி ஒரு இது போயிட்டு இருக்கு, நீங்க உங்க கூட்டணி தேர்தலுக்கு தயாராகிறது. இதுக்கிடையில் அதிமுக ஒரு பொதுக்குழு, அதில் இருக்கக்கூடியதில் அவர் சொல்கிறாரு தேர்தல் ஆணையத்தில் முடிவுகளுக்கெல்லாம் கூட திமுக கூட்டணி அப்படிங்கிற வரைக்கும் பார்க்க வேண்டியிருக்குங்கிறாரு. இந்த உரையாடல்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? பாவன் நண்பர் ஜவஹர் அலி ப்ராக்டிக்கலாக தேர்தல் ஆணையத்தில் நாங்கள் சொல்லி கேட்குறது மாதிரி இருக்குன்னு அவர் நினைக்கிறாருங்கிறது இருக்குல்ல, அதுவே ஒரு பதட்டத்தில் இருக்காருன்னு பார்க்க வேண்டியிருக்கு. உதயநிதி பார்த்தாரு, தனியாக பேசினார் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அது மரியாதை நிமித்தமாக அல்லது ஒரு விஷயத்துக்கு போயிருக்காங்க. அது திமுக திரு எஸ்கேபி கருணா அவர்கள் அதுக்கு சொல்லுவார். ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, எங்களை இடது பக்கம் வச்சுக்கிட்டாரு, வலது பக்கம் வச்சுட்டாரு, பக்கத்துலேயே வச்சுட்டாரு, ரெண்டாவது பெரிய கட்சின்னு இதே நம்ம அதிமுக நண்பர்கள் பேசினதை நான் மறந்துடல. அதானி சம்பந்தமாக கட்டாயம் சந்தேகம் எழுப்பப்பட்டிருந்தால் என்னை பொறுத்தவரை அதானியோடு நேரடியாக இந்த அரசாங்கம் ஒப்பந்தம் செய்ததாக எதுவும் இல்லை. செக்கி என்கிற சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவோடு தான் தமிழ்நாடு அரசாங்கம் ஒப்பந்தம் போட்டிருக்கு. அதை தாண்டி தனியாக சந்திச்சாங்க, அதை எப்படி சந்திக்கலாம் என்கிற கேள்வியை கேட்பதற்கான உரிமை எதிர்க்கட்சிக்கு இருக்குது. அதில் நான் இல்லவே இல்லை, அதில் ஒன்றும் மறுக்கலை. அவர் இப்போ டிரான்ஸ்ஃபார்மரில் நீங்கள் இப்படி அதிகமாக வாங்கியிருக்காங்க, கட்டாயம் எதிர்க்கட்சி கேட்கணும், எதிர்க்கட்சியுடைய கோரிக்கை தான். ஆனால் நான் திரு ஜவஹர் அலிகிட்ட என்ன கேட்குறேன், இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் 7 ரூபா 1 பைசாவுக்கு ஒப்பந்தம் போடலைங்க. தமிழ்நாட்டில் கமுதியில் இருந்து 656 மெகாவாட்டுக்கு 7 ரூபா 1 பைசா, இன்னைக்கு 2 ரூபா 61 பைசாவுக்கு வாங்கினதை பேசுகிறாங்க. 7 ரூபா 1 பைசாவுக்கு இந்தியாவில் ஏதாவது ஒரு மாநிலம் அதானி கம்பெனியோடு ஒப்பந்தம் போட்டிருக்கணும் நண்பர் ஜவஹர் அலி சொன்னார்னா நான் புரிஞ்சுப்பேன். அந்த 7 ரூபா 1 பைசாவுக்கும் சேர்த்து 4 ரூபா 91 பைசாக்கு கடைசியாக நாங்க இருக்கும்போது ஆட்சியில் இருக்கும்போது வாங்கப்பட்ட ஒரு யூனிட் ஜவஹர் அலி நிறைவு செய்யட்டும், நீங்க பேசலாம். ஏன்னா அவர் வெளியில இருந்து பேசுறாரு, பேசுறோம். எஸ், சொல்லுங்க திரு கனகராஜ். இல்ல, நண்பர் ஜவஹர் அலி சொன்னாருன்னா அது எந்த டேட்ல இருந்து 4 ரூபா 94 பைசான்னு சொன்னார்னா நான் புரிஞ்சுக்கிறேன். 7 ரூபா 1 பைசா என்பது இன்றைக்கும் நீடிக்கிறது என்பதுதான் என்னுடைய புரிதல். நண்பர் ஜவஹர் அலி எந்த டேட்ல இருந்துன்னு சொன்னார்னா நான் அதை புரிஞ்சுக்கிறேன். ஒன்று, பட் இவங்க அதிமுக ஒரு கள ஆய்வு என்பது அவங்களுக்கு தேவைதான். அது ஒரு துணை முதலமைச்சர் ஒரு கமெண்ட் சொல்றாரு, அதை ஒட்டி அது பிரச்சனையாகுது. ஆனால் நான் என்னன்னா, உண்மையிலேயே அதிமுக இப்போ எதிர்கொள்கிற மிக முக்கியமான பிரச்சனை, ஒரு பக்கம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப சீரியஸாக அந்த கட்சியை மீட்டமைப்பது என்கிற முயற்சியில் ஈடுபட்டிருக்கார். ஏன்னா நீங்கள் அஸ்ஸாம் கணபரிஷத் இந்த தேர்தலில் எங்கே இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். இது பிஜேபியோட தொடர்ச்சியாக கூட்டணியில் இருந்த கட்சி. அகாலிதளம் பஞ்சாபில் ஆரம்ப காலம் தொட்டு கூட்டணியில் இருந்த கட்சி. கூர்கா தேசிய முன்னணி சார்பாகத்தான் முன்னால நீங்க ராணுவ அமைச்சராக இருந்த ஜஸ்வந்த் சிங் முதலாக மேற்கு வங்காளத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். இப்போ கூர்கா நேஷனல் ஃப்ரண்டே இல்லை இந்த தேர்தலில். ஹரியானாவில் அஜய் சௌத்தாலாவினுடைய கட்சி தான் போன தேர்தலில் அதோடு சேர்ந்து தான் பாஜக வெற்றி பெற்றது. இப்போ இந்த முறை அது எங்கே இருக்கணும் உங்களுக்கு தெரியும். சிவசேனாவை உடைச்ச சிவசேனாவினுடைய ஷிண்டே இன்னைக்கு வேற வழி இல்லாமல் உடனடியாக சரி நாங்கள் ரொம்ப சோர்ந்தில் ஃபைட் பண்ணுறோன்னு இன்னைக்கு சொல்லியிருக்காரு. இப்படி நீங்கள் வரிசையாக பார்த்தீங்கன்னா அது இருக்கு. எதிர்க்காமல் இருந்த பிஜு ஜனதாதளம், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் எல்லாம் ஒரு சிரமத்தில் இருக்கு. ஸோ இந்த பின்னணியில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்கான ஒரு முயற்சியும், அதே சமயத்தில் இன்னும் ஒரு பகுதி நாம் சிக்கலில் மாட்டிக்க கூடாது, அது ரைடு வந்துட்டா என்ன பண்ணுறதுங்கிற பயத்திலையும் ஒரு போராட்டம் அதற்குள் நடந்துகிட்டு இருக்கு. அது அப்படியே நேரடியாக மட்டும் வெளிப்படுறதில்ல, பல்வேறு வகைகளில் வெளிப்படுகிறது என்பதைத்தான் நாம் பார்க்குறோம்.
எந்த அடிப்படையில் அந்த எப்படி பாக்குறீங்க தோழர்? எப்படி பாக்குறீங்க? உங்ககிட்ட பயமா இருக்குன்னு சொன்னாரா? இந்த மாதிரி எல்லாம் வரும் இது ரெய்டு எங்க கூட்டணியில இருக்கும் போதே அன்றைக்கே எங்களுக்கு கூட்டணியே வேணாம், இவர் அமித்ஷா வரும்போதே எங்களுக்கு கூட்டணி வேணாம், அவரு பார்க்க மாட்டேன் தைரியமாக சொல்லி மக்களுடைய மாயாவதிய பேராதரவை பெற்றவர் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார். எந்த பயமும் எங்களுக்கு இல்ல. அவர் பேசுறாரு, அப்படி அவருக்கான கவுண்டர் கொடுக்க போறாரு. இப்ப நீங்க வந்து 2 பேர் சந்திப்பு பத்தி சொன்னீங்க, அதுக்கு ஆதாரம் இருக்கான்னு அவங்க கேட்டாங்களா, விமர்சனம் தான், அது தனி. சோ அவர் ஒரு விமர்சனம் கேட்கக்கூடிய உரிமை ஸ்டாலின் கிட்ட பத்திரிகை நிருபர் கேட்டாங்க, அதை சொல்ல வேண்டியதானே. வர நான் திரு கனகராஜ் நிறைவு செஞ்ச உடனே நம்ம இவரும் அக்னேஸ்வரனும் பேச இருக்கிறாரு, அவர்கிட்ட பேசலாம். எஸ் திரு கனகராஜ், இல்ல என்ன அடிப்படையில் அந்த விமர்சனத்தை வைக்கிறீங்க? நான் வந்து திரு இல்ல நீங்க பத்திரிகையெல்லாம் சொன்ன விமர்சனத்துல தான் 6 பேர் கொண்ட குழு போய் அவரோட பேச்சு, நான் எடப்பாடி பழனிசாமி பயந்துட்டாருங்கிறதுல இருந்து சொல்லல. ஆனா அந்த கட்சிக்குள்ள ஒரு கடுமையான போராட்டம் நடக்கிறது, பாஜகவோடு போக வேண்டும் வேண்டாம் என்கிற முறையில் போராட்டம் நடக்கிறது. அதுலதான் என்ன கேள்வி வருதுன்னா சார், அவர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தெளிவுபடுத்துறாரு பிஜேபியோட கூட்டணி இல்லை என்பதை அழுத்தமா 2-3 முறை சொல்லியாச்சு. ஆனால் அதுக்கு பிறகு அதுல குழப்பம் இருக்குன்னு நீங்க சொல்றது ஒரு வியூகமா, கூட்டணி வியூகமா, எதிர்கட்சி தரப்புல இருந்து இன்னமும் ஒரு அவங்களுக்கு வந்து ஆசிலேஷன் இருக்குங்கிற ஒரு கருத்தை சொல்லிட்டே இருக்கீங்களா? இல்ல 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 நான் அதிமுக மொத்தத்துக்குமே அப்படி ஒரு ஆசிலேஷன் இருக்கதா சொல்ல. ஆனா அந்த கட்சிக்குள்ள வலுவான ஒரு பகுதி அதிமுக பாஜகவோடு கூட்டணி சேர வேண்டும் என்று பேசுறாங்க. தேர்தலுக்கு பின்னாலையும் பேசுறாங்க. திரு வேலுமணியோட பேட்டியை நீங்க இல்லைன்னு சொல்லிட முடியுமா? அல்லது அதுக்கு பின்னால உங்களை மாதிரி ஊடகங்கள் தான் சொன்னீங்க, 5 பேர் 6 பேர் போய் பார்த்தாங்க, கோபமா வந்தாங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்புறம் நான் ஒண்ணு நீங்க மறுப்பு தெரிவிச்சு சொன்ன போது வேலுமணியன் இருக்கும்போது கவனிக்கல நீங்க. இல்ல அவர் திரு வேலுமணியும் வச்சுட்டு தானே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை பத்திரிகையாளர் மறுத்தாருன்னு சொல்றாரு. இல்ல இல்ல ஒரு நிமிஷம் திரு ஜவஹர் அலி, நீங்க எல்லாத்தையுமே சொல்லுங்க, நான் சொல்றது மொத்தமும் தப்புன்னு மறுக்கிறதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்கு. ஆனா நீங்க தேர்தல், அதாவது என்ன, கூட்டணி கட்சிகள் கூட எங்களுக்கு இரட்டை இலை கிடைக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு சொன்ன போது கூட அது உங்க மனசுக்குள்ளேயே தோணி இருக்கும், நம்ம மனசறிஞ்சு பொய் சொல்றோன்னு. ஆனால் நீங்க சொன்னீங்க நான் அமைதியா தான் இருந்தேன். எதுக்கு இந்த பதட்டம்? இந்த பதட்டத்தை தான் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா உங்க கேடர் மத்தியில கொண்டு வந்தீங்க. தவறான ஒரு கருத்து பதியும் போது அதை மறுக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. ஒவ்வொருத்தரும் பேசும்போது அப்படி மறுத்துட்டே இருந்தா ஒரே இடத்துல போகாது. நீங்க கட்டாயமா நோட் பண்ணிட்டு எல்லாத்தையும் மறுத்துருங்க, அதுக்கான எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கு. எஸ் திரு கனகராஜ். எஸ் நீங்க மறுங்க, நீங்க தப்பா, நீங்க சொன்னது எல்லாமே தப்பு. ஆனா நான் உங்கள்கிட்ட ஒவ்வொரு வார்த்தைக்கும் இதா பேசல. ஆனா நான் என்ன சொல்றேன், செல்வி ஜெயலலிதா இருந்தபோது இந்த மாதிரி கலகம் நடந்திருந்தா, இந்த மாதிரி 7 இடமோ 8 இடமோ ஒரு இடமோ எல்லா இடத்துலையும் நடந்ததுன்னு யாரும் சொல்ல முடியாது. அப்படி நடந்திருக்கா? நடந்தவங்க கட்சியில் இருந்திருப்பாங்களா? நடவடிக்கைக்கு உள்ளாகாமல் இருந்திருப்பாங்களா? முத நாள் நடக்குது, அதாவது ஒரே நாளில் எல்லா இடத்துலையும் நடந்ததுங்கிறது கிடையாது, வரிசையாக நடக்குது. அப்ப என்னன்னா, ஒரு இடத்துல நடந்த உடனே அப்படி நடக்கவே நடக்காதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஒரு டெமோக்ரஸியில் அப்படி ஒரு இடத்துல வந்துச்சுன்னா தலைமை தலையிட்டு அதை சரி பண்ணும்ல, அது நடந்ததான்னு கேட்குறேன். அப்புறம் பின்னால மறுத்தாங்கிறதெல்லாம் வேற. நான் என்ன சொல்றேன், 6 பேர் சந்திக்கவே இல்லை என்ற மறுப்பு எப்போதாவது வந்ததா? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருச்சி ஏர்போர்ட்ல சொன்னதுக்கு திரு ஜெயக்குமாரை வச்சு திரும்ப அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அதுக்கு அர்த்தம் அப்படி கற்பிக்காதீங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் ஏன் வந்தது? இந்த அவசியம் இன்னைக்கு திமுகவுக்கு அப்படி ஏதாவது ஒரு நிர்பந்தம் வந்திருக்கா? நீங்க அவங்க பிஜேபியை பார்க்குறாங்க, அல்லது திரு பிரதமரை பார்க்குறாங்க, உள்துறை அமைச்சரை பார்க்குறாங்க. ஒரு இன்னைக்கோ நேத்தோ கூட திரு பெரிய கருப்பன் அவர்கள் போய் அமைச்சரை சந்திச்சிருக்காரு. அதனால நீங்க பிஜேபியோட கூட்டணி அப்படிங்கிற பிரச்சனை ஏதாவது வருதா? அல்லது அவங்க சைட்ல இருந்து எங்களுக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கா? ஸோ இதுக்குள்ள ஒரு போராட்டம் நடக்குதுன்னு தான் நான் சொன்னேன், தவிர அப்படியே திரு எடப்பாடி பழனிசாமி போயிட்டாரு அப்படி இப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஆக்சுவலா அந்த விஷயம் கரெக்டா தான் நீங்க எடுத்திருக்கீங்க. இல்லைன்னா அந்த கட்சிகளை எல்லாம் பாஜக காணாமல் செய்துவிடும். எனவேதான் இங்க பிரச்சனை என்ன வருது அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பம் ஆய்வுகள்ல வெளிப்படுது என்று நான் சொன்னேன். நீங்க இப்ப சொன்னீங்கல்ல, அதானி 4 ரூபா 94 பைசாவோ ஏதோ,
சொல்லுங்க நிறைய பண்ணுங்க, நான் கேட்கிறேன் இடத்துக்கு சொல்லுங்க. எஸ். இந்த 7 ரூபா 1 பைசா இப்ப இல்லைன்னா நீங்க சொன்னீங்கன்னா நான் ஏத்துக்கிறேன். இது ஒரு பக்கம் இருக்கு, கிடையாது. ஓகே, அத பத்தி திரு ஜவஹர் அலி விளக்குவாரு. ரைட். இன்னொரு பக்கம் எப்போதும் இல்லாத அளவுக்கு முரண்களும் கூடிக்கிட்டே இருக்கா திமுக கூட்டணியில. உங்கள் கட்சியில தொடங்கி எல்லோருமே ஒவ்வொரு கருத்தை சொல்லக்கூடியதும் அந்த கருத்து அரசியல் ரீதியாக கவனிக்கத்தக்கதாக மாறுவதும் நடந்துட்டு தானே இருக்கு. திமுகவும் சிபிஎம்மும் அல்லது திமுகவும் சிபிஐயும் அல்லது திமுகவும் விசிகாவும் திமுகவும் காங்கிரசும் ஒரே கட்சி அல்ல, வெவ்வேறு கட்சிகள். பாஜக என்கிற மிகப்பெரிய தேசத்திற்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய ஒரு தத்துவத்தை, அந்த கட்சியை வீழ்த்துவதற்காக நாங்கள் கூட்டணி சேர்ந்திருக்கோம். அதே சமயத்தில் திமுக இந்த 3 ஆண்டு காலத்தில் ஏராளமான நல்ல விஷயங்கள் வந்திருக்கு, நாங்கள் வரவேற்றிருக்கோம். ஆனா அது தப்புன்னு சொல்லும்போது அது வேலை நேரம் எக்ஸ்டென்ஷனா இருக்கட்டும், சாம்சங் போராட்டத்தில் இன்னைக்கும் திமுக தொழிற்சங்கத்தை பதிவு செய்யவில்லை, எனவே எங்களுடைய கண்டனம் என்பதை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். ஆக்சுவலா மின்கட்டண உயர்வின் போது நாங்க அது வாபஸ் வாங்கணும்னு போராட்டம் நடத்தியிருக்கோம். அதை ஒட்டி முரசொலியில கடுமையா எங்களை விமர்சித்திருந்தார்கள், இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதே போல நீங்க கள்ளக்குறிச்சி அந்த மாணவி மரணத்துல டிஜிபி அலுவலகத்தை அனைத்து இந்திய ஜனநாயக மாத சங்கம் அது முற்றுகையிட்டாங்க. டிஜிபி அலுவலகத்தை முற்றுகையிட்டது சமீப காலத்தில் எங்கேயாவது நடந்திருக்கா? அரசு ஊழியர் பிரச்சனையில் இஷ்யூ பேஸ்டா சொல்லக்கூடியது. அதுல இடதுசாரிகளோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ இஷ்யூஸ பேசுறீங்க, ரைஸ் பண்றீங்க, அது ஒரு பக்கம் இருக்கு. ஆனால் கூட்டணி இல்லாமல் திமுகவோ அதிமுகவோ வெற்றி பெற முடியாதுங்கிறது பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். அது தேர்தல் சம்பந்தமானது. நீங்க மக்கள் பிரச்சனைகளை சொல்றது வேற, தேர்தல் சம்பந்தமான உங்க கமெண்ட் இப்பதான் முதல் முறை வருது கூட்டணியில வந்த பிறகுனா அதுல ஏதாவது சிக்னிபிகன்ட் இருக்கான்னு ஒரு கேள்வி வரத்தானே செய்யும். கூட்டணி ஆட்சி பற்றியோ கூட்டணி இல்லாமல் வெற்றி பெற முடியாதுங்கிற கருத்துக்களோ இப்பதானே வருது. இல்ல அதாவது தமிழ்நாட்டில் கொஞ்ச காலமாவே ஒரு கூட்டணி இருக்கு. அதை பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் என்கிற அளவிற்கு நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணணுமான்னு எனக்கு தெரியல. நிச்சயமா எங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல அது அப்படித்தான், அது கரெக்டா நாங்க முடிவெடுத்து அப்படி சொன்னதுங்கிறது கிடையாது. இப்ப அரசு ஊழியர் பிரச்சனை, போக்குவரத்து ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்களுடைய பிரச்சனை, அந்த டிஏ இன்க்ரீஸ் பண்ணாம அதிமுக ஆட்சி காலத்தில் 68 மாசம் நிறுத்தி வச்சாங்க, அதுக்கு பின்னாலே இப்படி செய்து சரியில்லை என்பதை போராடிட்டு இருக்கோம். நிலம் கையகப்படுத்துதல் சம்பந்தமாக எங்களுடைய முரண்பாடு தொடர்கிறது. நில ஒருங்கிணைப்பு சட்டத்தில் எங்களுடைய மாற்று கருத்தை சொல்லியிருக்கோம். இப்ப சாம்சங்ல ஆக்சுவலா தீவிரமாகவே தமிழ்நாடு அரசாங்கத்தோடு எங்களுக்கு முரண்பாடு. பட் ப்ராப்ளம் என்னன்னா சில விஷயங்கள்ல நாங்க முரண்படுறோம், சில விஷயங்கள்ல இந்த அரசாங்கம் பாசிட்டிவா இருக்குன்னு பாக்குறோம். பிஜேபிக்கு எதிரான போராட்டத்தில் எனக்கு தெரிந்து வித்தவுட் காம்ப்ரமைஸ் திமுக நிக்குது. சோ இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. எங்களுடைய பிரதான எதிரி என்று நான் சொல்லுவது இந்தியா என்கிற நாட்டிற்கும் இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்திற்கும் மதச்சார்பற்ற தன்மைக்கும் ஜனநாயகத்திற்கும் ஒற்றுமைக்கும் ஒரு மிகப்பெரிய பேரிடராக அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய பாஜகவுக்கு எதிராக கொள்கை அடிப்படையில் நாங்கள் கூடியிருக்கிறோம். அதே சமயத்தில் பல்வேறு விஷயங்களில் முரண்பாடு வரும். ஏன் திமுகவுக்குள்ளேயே ஒரு இஷ்யூஸ்ல வேறுபாடுகள் இருக்கு, ஒரு பிரச்சனையை அணுகிறதுல வேறுபாடு இருக்கு. 12 மணி நேரம் வேலை நேரமா அல்லது 8 மணி நேரம் வேலை நேரமா வேறுபாடு இருக்கு. இன்னும் சொல்ல போனா அதுல எல்பிஎஃப் உங்க நிலைப்பாட்டில் தான் இருந்தாங்க, அது வேற. இதெல்லாம் இருக்கிறது வேறு. ஆனால் இதுக்கு முன்னாடி வரைக்கும் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக வரைக்கும் திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும், திமுக தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து இன்னைக்கு கூட்டணி இல்லாமல் திமுக வெற்றி பெறாதுன்னு சொல்லக்கூடியதுல ஒரு பெரிய வேறுபாடு இருக்கிறது. இந்த ரெண்டையும் நீங்க பொருத்தி பாருங்க. அந்த டிஃபரன்ஸ் என்னன்னு தான் கேட்கிறோம். அந்த டிஃபரன்ஸ் தான் அவங்க சொல்றாங்க புகையுதுன்றாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு புகையுதுங்கிறாரு. இல்ல புகையிற அளவுக்கு நீங்க அர்த்தம் கண்டுபிடிக்கிறீங்களே தவிர பேசிக்கா என்னன்னா அவர்கிட்ட ஒரு ஸ்பெசிபிக்கா கேள்வி கேட்கறாங்க. ஒண்ணுமே கண்டுபிடிக்கல திரு கனகராஜ். 2 ஸ்டேட்மெண்ட் ஒன்னா சொல்றேன், நீங்க அதுல எது சரி எது என்னவா அதை பார்க்கணும் நீங்க சொல்லிடுங்க, அவ்வளவுதான். பொருள் உரை உங்கள்கிட்ட தான் கேட்கிறேன், நான் ஒரு பொருள் சொல்லல. இல்ல அதுக்கும் அது தேர்தல் அடிப்படையில் இன்றைய தினத்தில் அதற்கு எந்த சிக்னிபிகன்ஸும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஓகே,
சரி பேசலாம்.